கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். திமுக ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டி வீடியோ வெளியான விவகாரம் தொடர்பாக அமைச்சரவையிலிருந்து சரத்குமாரை நீக்க கோரி திமுக மாணவரணி என்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று திமுக மாணவரணி சார்பில் நடத்த இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் மேடை அமைப்பதை காவலர்கள் தடுத்ததால் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். திமுகவினருக்கும் காவலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று திமுக மாணவரணி சார்பில் நடத்த இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மதுரை, புதுக்கோட்டை, திருவள்ளூரிலும் திமுக மாணவரணி போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டி வீடியோ வெளியான விவகாரம் தொடர்பாக அமைச்சரவையிலிருந்து சரத்குமாரை நீக்க கோரி திமுக மாணவரணியினர் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தனர். சென்னையை தொடர்ந்து மதுரை, புதுக்கோட்டை, திருவள்ளூரிலும் திமுக மாணவரணியின் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் வினீத் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீத் சரவணன், திமுகவினருக்கும் காவலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. திமுக மாணவரணி சார்பில் நடத்த இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழகத்தின் பல இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. என்ன விவரம்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் அவர்களை பதவி நீக்கம் செய்ய கோரி திமுகவினுடைய மாணவரணி இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்த இருப்பதாக நேற்றைய தினம் அறிவித்திருந்தார்கள். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியது போல் வீடியோ வெளியிட்ட அமைச்சர் சரத்குமாரை பதவியில் இருந்து நீக்க வேண்டும், குழந்தைகளுக்கு பின்னால் ஒழிந்து கொண்டு அரசியல் செய்வதாகவும் நேற்றைய தினம் திமுக மாணவர்கள் தரப்பில் இருந்து ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருந்தார்கள். குழந்தைக்கு மாத்திரை கொடுக்க செல்போனில் வைத்து மாத்திரையை பொடியாக்கியதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்திருந்த நிலையில் அவரை பதவி நீக்க கோரி ஆர்ப்பாட்டத்தை திமுக மாணவரணி அறிவித்திருந்த நிலையில தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக மாணவரணி நிர்வாகிகள் காலை முதல் இந்த போராட்டத்திற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் காவல்துறையுடைய விதிகளின்படி 5 நாட்களுக்கு முன்பாக முன் அனுமதி பெற வேண்டும். ஒரு நாள் முன்னதாகவோ அல்லது 2 நாட்களுக்கு முன்பதாகவோ அனுமதி பெற்று அவசரமாக போராட்டம் நடத்துவது ஏற்புடையதல்ல என்பது காவல்துறையுடைய சட்ட விதிகளில் இருப்பதாக காவல்துறையினர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை சென்னை எழும்பூர் RR மைதானத்திற்கு முன்பாக வழக்கமாக போராட்டம் நடத்த வேண்டிய இடத்தில் திமுக மாணவர் நிர்வாகிகள் இன்று காலை தினமே மேடை அமைப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். நீங்கள் உங்களுடைய போராட்டத்திற்கு உரிய அனுமதி பெறவில்லை, போராட்டத்திற்கான முன் அனுமதியை பெற்றிருந்தால் மட்டுமே இங்கு போராட்டம் நடத்த அனுமதி தரப்படும். அதே போல மாநகர காவல் ஆணையரிடம் அனுமதி பெற வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை போலீசார் திமுக மாணவர் நிர்வாகிகளிடம் தெரிவித்திருந்தார்கள். உரிய அனுமதி பெறாமல் போராட்டம் நடத்துவதாக கூறி போலீசாருக்கும் திமுக மாணவர் நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னை மட்டுமல்லாது திருவள்ளூர், திருநெல்வேலி, மதுரை, புதுக்கோட்டை உட்பட பல்வேறு மாவட்டங்களுடைய தலைநகரங்களிலும் திமுக மாணவரணி போராட்டத்திற்கு போலீசார் உரிய அனுமதி தரவில்லை. இதனால் காலை முதலே மாணவர்களுடைய நிர்வாகிகளுக்கும் போலீசாருடைய வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 9:30 மணி அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் போராட்டத்தை நடத்த திமுக மாணவர் நிர்வாகிகள் முயற்சி மேற்கொண்டக்கூடிய நிலையில தற்பொழுது போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அனைத்து இடங்களிலும் போலீசாருடைய பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட RR மைதானம் முன்பாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த போலீசாருடைய எச்சரிக்கை மீறியும் ஒருவேளை போராட்டம் நடத்த முயன்றால் அவர்களை உடனடியாக கைது செய்ய அப்புறப்படுத்தவும் போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் எத்தனை இடங்கள்ல அவங்க ஆர்ப்பாட்டத்திற்கு செய்யறதற்கு தயாராக இருந்தாங்க? இப்ப எழும்பூர்ல மேடை அமைப்பதை காவலர்கள் தடுத்ததால வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து அவர்கள்லாம் வேன்ல அழைத்து செல்லப்படுறாங்களே, அது குறித்த விவரம் இருக்கா வினீத் சரவணன்? ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒரு இடத்தில் மட்டுமே இந்த போராட்டத்திற்கு அனுமதி பெறப்பட்டு அதற்கான ஏற்பாட்டு பணிகளை திமுக மாணவர் நிர்வாகிகள் மேற்கொண்டிருந்தார்கள். ஒரு மாவட்டத்திற்கு ஒரு இடம் என்ற அடிப்படையில் போராட்டம் நடத்த திமுக மாணவர் நிர்வாகிகள் திட்டமிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் சென்னையை பொறுத்தவரை எழும்பூர் RR மைதானம் முன்பாக முன்னனுமதி பெறாமல் போராட்டத்திற்கான அனைத்து ஏற்பாடு பணிகளையும் மாணவர்களுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்ட நிலையில காவலருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. காலை நேரம் என்பதால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு இருந்த போதிலும் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட திமுக மாணவர் நிர்வாகிகள் முயன்றார்கள். உடனடியாக அவர்களை அங்கிருந்து கைது செய்து அருகாமையில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்திற்கு தற்பொழுது போலீசார் வேனில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இருந்த போதிலும் பிற பகுதியில் இருந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் வர இருப்பதாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில்
போலீசார் அங்கு தீவிர கண்காணிப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். எழும்பூர் ஆர்ஆர் மைதானத்திற்கு அனைத்து சாலைகளிலுமே தொடர்ந்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் சென்னைக்கு புறநகர் பகுதியான தாம்பரம் பகுதியிலும் போலீசாருடைய அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய மாணவரணி போராட்டத்திற்கு பெரும்பாலான மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரு இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதி கிடைக்காத பட்சத்தில் தான் தற்பொழுது மாணவனுடைய நிர்வாகிகள் சாலை மறியல் அதே போல சாலை அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினீத் சரவணன். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.